பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்கு மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் கொடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் என்பதே. ஜோமனோமா, அன்பிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யமுள்ள பரலோக பிதாவே, புதிய நாளுக்குள்ளே எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளுக்கு ஏற்ற பலனை எங்களுக்கு கொடுப்பதற்கு எங்களுடைய இருதயங்களிலே வாசம் செய்கிற இயேசு ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தமது சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்பதற்கு தம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையிலே முழங்காலிலே நிற்கிற எங்கள் அனைவருக்கும் இன்றைய பகலும் இரவும் சுத்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வசன வெளிச்சத்திலே, சிலுவை அடிவாரத்திலே, தம்முடைய திருவுள சித்தத்தின் மையத்திலே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து தமக்கு பிரியமானதையே நாங்கள் செய்யவும், பரத்திற்கு மகிழ்ச்சியையே நாங்கள் கொடுக்கவும், எங்கள் வீட்டிலே, பிரயாணங்களிலே, தங்குகிற இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் பிரதிபலிக்கவும், தேவ பிரசன்னத்தை எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் மங்காமல் காத்துக்கொள்ளவும் தக்கதாக கர்த்தராகிய தேவனே, நீர் இரக்கம் செய்தருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய குடும்பம் உம்முடைய கரத்தில் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசங்கள் இன்றைய நாளிலே தம்மால் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தம்முடைய பாதுகாப்பிற்குள் அவர்கள் இருக்கத்தக்கதாக, எங்கள் நாட்களுக்கு ஏற்ற பலனை இன்றைக்கும் கர்த்தர் நீர் கிருபையாக தரத்தக்கதாக தாழ்மையோடு நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்பதை நாங்கள் அறிவோம் ஐயா. எங்கள் தேசமும் தம்முடைய பார்வையிலே இருப்பதை நாங்கள் இந்த வேளையிலே அறிக்கை செய்கிறோம் ஐயா. மாநிலங்கள், அதன் அதிகாரங்கள், ஆட்சியாளர்களின் இருதயங்கள் தம்முடைய கரத்திலே நீர்கால்களைப் போல உண்டு கர்த்தாவே. பரலோக சித்தம் ஒன்றையே இந்த பூலகத்திலே செய்வதற்கு ஒவ்வொரு இருதயங்களையும் தேவரீர் பக்குவப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம், பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் கிராமங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், சிசுக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், வயோதிபர்கள், மாற்றுத்திறனாளிகள், வியாதியஸ்தர்கள் கர்த்தாவே, தனிமையின் பிடியிலே தவிக்கின்றவர்கள் ஐயா, கடன் பாரங்களிலே தத்தளிக்கின்ற குடும்பங்கள் கர்த்தாவே, பிள்ளைகளுக்காக கண் கலங்குகின்றவர்கள் ஐயா, இழப்பிலே வாடி நிற்கின்றவர்கள் கர்த்தாவே, எத்தனை கோடி ஜனங்கள் ஐயா. ஒவ்வொருவருக்கும் தம்முடைய தயவுள்ள கரத்தை நீர் நீட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தம்முடைய பேர் அன்பினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்தருளும் ஆண்டவரே. வாழ்வாதாரங்களுக்காக இரவும் பகலும் தொழிற்சாலைகளிலே உழைக்கின்றவர்களுக்காக, கனரக வாகனங்களை இயக்குகின்றவர்களுக்காக, விவசாயத்திலே, கடல்களிலே, மலை பிராந்தியங்களிலே, சுரங்கங்களிலே வேர்வை சிந்துகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தலைமை செயலகத்திற்காக, ஒவ்வொரு துறையின் பொறுப்பாளர்களுக்காக, மாவட்ட ஆட்சியர்களுக்காக, கிராம தலைவர்களுக்காக தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை இயற்கையின் சேதங்களுக்கு தேவரீர் விலக்கி காக்க வேண்டும் ஐயா. தம்முடைய வல்லமையினாலே இந்த தேசத்தை நீர் நிரப்பும் கர்த்தாவே. எங்கள் திருச்சபைகள், சுவிசேஷ ஊழியங்கள், போதகர்கள்,
பேராயர்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலே தம்முடைய வசனங்களை விதைக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தம்முடைய பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நல்ல நிலத்தின் விதைகளாக ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் இருதயங்களிலே தங்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, இந்த நாளிலே பிறந்த தினத்தை காண்கிறவர்களை, திருமண நாளை சந்திக்கின்றவர்களை தேவரீர் நினைத்தருளும் ஆண்டவரே. நன்மையினால் நிரப்பியருளும் கர்த்தாவே. கழுகுக்கு சமானமாக வாழ வயது போல ஆகிற அனுபவத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. கொடுப்பீர் கர்த்தாவே. இந்த முழங்காலில் நிற்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உடைய சமூகத்தை தந்து, உடைய சமூகத்தில் எங்களை நீர் நடத்தி, நீர் எங்களை பாதுகாத்து, உடைய கிருபையினால் எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.